சற்று முன் மகாராஷ்டிராவில் மீண்டும் தேர்தல், நீதிமன்றம் அதிரடி உத்தரவு, பேரதிர்ச்சியில் மோடி. அதாவது மகாராஷ்டிராவில் முதலமைச்சர் ஏக்நாத் சிண்டே தலைமையில் சிவசேனா, பாஜக மற்றும் தேசியவாத காங்கிரஸ் கட்சிகள் அடங்கிய மகாயுதி கூட்டணி ஆட்சி நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் சட்டசபை பதவிக்காலம் நிறைவடைந்த நிலையில் கடந்த 20ஆம் தேதி மொத்தமுள்ள 288 இடங்களுக்கும் ஒரே கட்டமாக தேர்தலும் நடைபெற்றது. இந்த தேர்தலில் பாஜக தலைமையிலான மகாயுதி கூட்டணியில் பாஜக 149 இடங்களிலும், ஏக்நாத் சிண்டே சிவசேனா 81 இடங்களிலும், அஜித் பவார் தேசியவாத காங்கிரஸ் 59 இடங்களிலும் போட்டியிட்டார்கள். காங்கிரஸ் தலைமையிலான மகா விகாஸ் அகாடி கூட்டணி காங்கிரஸ் 101 இடங்களிலும், உத்தவ் தாக்கரே சிவசேனா 95 இடங்களிலும், தேசியவாத காங்கிரஸ் சரத்பவார் பிரிவு 86 இடங்களிலும் வேட்பாளர்களை களமிறக்கினார்கள். கடந்த 20ஆம் தேதி வாக்குப்பதிவு ஒரே கட்டமாக நடைபெற்ற நிலையில்தான் 23ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கையும் நடைபெற்றது என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் பெரும் எதிர்பார்ப்புகளுக்கிடையே நடைபெற்ற இந்த தேர்தலில் 288 தொகுதிகளில் பாஜக கூட்டணி 235 தொகுதிகளில் வெற்றி பெற்று மூன்றாவது முறையாக ஆட்சி அமைப்பதை உறுதி செய்துள்ளது. இதில் பாஜக மட்டுமே 132 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. மகா விகாஸ் அகாடி கூட்டணியில் உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனா 20, காங்கிரஸ் 16, சரத்பவார் தலைமையிலான என்சிபி 10 இடங்களிலும் வெற்றி பெற்றுள்ளன. இந்த நிலையில் வாக்குப்பதிவு மற்றும் வாக்கு எண்ணிக்கையில் முறைகேடுகள் நடந்துள்ளதாக குற்றம் சாட்டப்படுகிறது. இது தொடர்பாக காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவும் கவலை தெரிவித்துள்ளார். அதேபோல் சில இடங்களில் மகாராஷ்டிரா மாநில அமைச்சர்களே 377 வாக்குகள், 1523 வாக்குகள், 1509 வாக்குகள், 2161 வாக்குகள் என மிக குறைவான வாக்குகள் வித்தியாசத்தில் தான் வெற்றி பெற்றுள்ளார்கள். இந்த நிலையில் மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலில் மகா விகாஸ் அகாடி கூட்டணி தோற்றதற்கு மின்னணு வாக்கு இயந்திரத்தில் நடைபெற்ற குளறுபடிகள் தான் காரணம் என புகார்கள் எழுந்திருக்கிறது. பல இடங்களில் அதிக வாக்குகள் பெற்ற வேட்பாளரை விட 2வது, 3வது இடம் பெற்றவர்களின் வாக்கு வித்தியாசம் மிக குறைவாக உள்ளது. மேலும் வாக்கு எண்ணிக்கையின் போது வெளியான தற்காலிக வாக்கு எண்ணிக்கை விவரங்களுக்கும் அடுத்த நாள் வெளியான வாக்கு எண்ணிக்கை விவரங்களுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது. இந்த நிலையில்தான் வாக்குப்பதிவு நாளன்று மாலை 5 மணிக்கு வெளியான வாக்குப்பதிவு விவரங்களுக்கும் அடுத்த நாள் வெளியான வாக்குப்பதிவு விவரங்களுக்கும் இடையே மிகப்பெரிய இடைவெளி இருக்கிறது. இது நிச்சயம் கவலை அளிக்கக்கூடிய விஷயம் என கூறியிருக்கிறார் இந்திய தேர்தல் ஆணையத்தின் முன்னாள் ஆணையரான எஸ்வை குரேசி. பல இடங்களில் மிக குறைந்த வாக்கு வித்தியாசத்திலேயே வெற்றி தோல்வி தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. தேர்தல் ஆணையம் வெளியிட்ட விவரங்களிலும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது என கூறியுள்ளார். இந்த நிலையில்தான் மகாராஷ்டிரா தேர்தலில் மோசடி செய்திருப்பதற்கான ஆதாரங்களும் சிக்கியிருப்பதாக சொல்லப்படுகிறது. இதனால் நீதிமன்றம் மகாராஷ்டிராவில் மீண்டும் தேர்தலை நடத்த வேண்டும் என்ற உத்தரவை பிறப்பிக்க உள்ளதாகவும், உடனடியாக பாஜக ஆட்சியை கலைக்க வேண்டும் என்ற உத்தரவு போட்டுள்ளதாக தற்போது தகவல்கள் வெளிவந்து பாஜக தலைமையான மோடி அவர்களுக்கு பேரதிர்ச்சிகளை கொடுத்து வருகிறது.